ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் நக்ஷத்ரா மைல்ஸ்டோன்ஸ். பாப்பா கூட இந்த டே ஃபுல்லாக எங்கெல்லாம் போயிட்டு வந்தோன்னு பார்க்கலாங்களா? தலைக்கு நல்லா குளிச்சாச்சு. நாங்கள் எப்போவுமே பாட்டு போட்டு இப்படி தாங்க வேலை செஞ்சுட்டு இருப்போம். எனக்கு வெளியே போகிறதுனாலே ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் ஃபேமிலியோடு வெளியே போகிறது தான் ரொம்ப பிடிக்கும். எங்கேயாவது வெளியே போகணுன்னு முடிவு பண்ணாலே அதுக்கு முந்தா நாளே ட்ரெஸ்ஸு இதுதான் போடணும்னு எடுத்து வச்சுப்போங்க. ஹஸ்பண்ட் கூட வெளியே போகிறதுனா மோஸ்ட்லி கப்பலாக நாங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போடுற மாதிரி பார்த்துப்போங்க. சின்ன வயசுலலாம் எங்கள் அம்மா எனக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் இப்போது நானாக எங்கள் அம்மாவுக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணி கொடுக்குறேங்க, இதுதான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு காருன்னா அவ்வளோ பிடிக்குங்க. எனக்கு கார் ஓட்டணும்னு அவ்வளோ ஆசை. கண்டிப்பாக ஒரு நாள் என்னோடய பேரண்ட்ஸை உட்கார வச்சு நான் கார் ஓட்டியே தீருவேன். அதை வீடியோ எடுத்து போடுவேன் உங்களுக்காக. நாங்கள்லாம் ஒரு நாளுமே 4 பேராக ஃபேமிலியாக வண்டியில் போனதே இல்லைங்க. ஏன்னா சின்ன வயசில் டிவிஎஸ் 50 தான் வச்சுருந்தார் டேடி. ஸோ அதனால் போக முடியல. அதுக்கப்புறம் ஒரு 2 வீலர் வாங்கினார். அதுலேயும் எங்களால் போக முடியல, ஏன்னா நாங்கள் பெரியவங்களாயிட்டோம். வெளியில் எங்கேயாவது போகணுன்னா கூட நாங்கள் தனித்தனியாக தாங்க போவோம். எங்களால் ஒரே வழியில் போக முடியாதுனால ஏங்கியிருக்கங்க, ஃபேமிலியாக போக முடியலன்ட்டு. கார் வாங்கின பின்னாடி அது ஒரு சந்தோஷமாக இருக்குங்க, நாங்களால் வெளியில் போக முடியுது. சரி, இப்போ எங்கே போகிறேன்னு கேட்குறீங்களா? மாமியார் வீட்டுக்கு தாங்க போகிறேன். போகிற வழியில் வாணியம்படி டோல்கேட்டில் தம்பியை பிக்கப் பண்ணிவிட்டு என்னோடய மாமியார் வீட்டுக்கு போகிறேங்க. நான் எதுக்கு என் மாமியார் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் அவங்கவுங்க மாமனார் பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு என் மாமனார்னா ரொம்ப பிடிக்குங்க. அவர் நான் அப்பான்னு கூப்பிடுவேன், தாத்தான்னு கூப்பிடுவேன். அவ்வளோ நல்லவருங்க. எனக்கு என்ன கேட்டாலுமே அவர் வாங்கிட்டு வந்து கொடுப்பாருங்க. எனக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்குங்க. டெய்லி நைட்டெல்லாம் பிரியாணி வாங்கிட்டு வந்து கொடுத்த காலம்லாம் உண்டுங்க எங்கள் மாமனார். ஆனால் அவரோட 3வது மாதம் சாமி கும்பிட்றதுக்கு நான் பிரியாணி சாப்பிடுன்னு எதிர்பார்க்கலங்க நான். அவர் இறக்குறப்போ நான் கூட இல்லைங்க. அவரோட கடைசி நிமிஷத்தில் நான் இல்லைன்னு ரொம்ப கஷ்டப்படுறேங்க நான். என்னோடய பாப்பாவை கூட அவர் நேரில் பார்க்கலங்க, ஃபோனில் தான் பார்த்தாரு. பிகாஸ் நான் அவர் சிசேரியன் பண்ணி 10 டேஸ் கழித்து அவர் இறந்துட்டாருங்க. அப்புறம் ஈவினிங் ஒரு 4 மணி போல் நாங்கள் கிளம்பிட்டோங்க. தம்பி தான் வண்டி ஓட்டிக்கணும். அவனுக்கு கார்னால் ரொம்ப அப்சஷனுங்க. ரொம்ப கார் ஓட்டுறதுன்னா அவ்வளோ பிடிக்கும் அவனுக்கு. ஸோ அவன்கிட்ட டேடி கார் கொடுத்துட்டாரு. டேடி உட்காந்து அவனை கைட் பண்ணிகிட்டே வருவாருங்க எப்போவுமே. அண்ட் எனக்கு ஒரு டவுட்டுங்க, அதை எனக்கு கிளியர் பண்ணுங்க. ஏங்க ஒருத்தர் இறந்துட்டா அடுத்த 3வது நாள் 7வது நாள்லே வந்து கறி சமைச்சு சாப்பிட்றாங்க? கேட்டால் சாயங்க சம்பிரதாயம்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு துக்கம் வீட்டில் இப்படி பண்ணுறாங்களே, அது என்னால் ஏற்றுக்க முடியலைங்க. எவ்வளோ கஷ்டத்தில் இருப்பாங்க அங்கே துக்க வீட்டில் இருக்கிறவங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல இந்த மாதிரி பண்ணுறது. எதுனா கமெண்ட் பண்ணுங்கள். போகிற வழியில் தாங்க புத்துக்கோயில். ஸோ புத்துக்கோயிலில் சாமி கும்பிட்லான்னு போனாங்க. போனால் செம கூட்டங்க. க்யூவில் நின்றா பாப்பாவால் தாங்க முடியாது வெயில் அப்படின்னு சொல்லிட்டு வெளியவே நின்று சாமி கும்பிட்டாச்சுங்க. என் பாப்பாவுக்கு காலையில் பேம்பர்ஸ் போட்டிருந்ததுனால ஒரு மாதிரி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஏன்னே தெரியல. இதுதான் பாப்பாவை செகண்ட் டைம் காரில் கூட்டிகிட்டு வருது. எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. அது ஏன்னு தெரியல எனக்கு. எங்கள் டேடியை சாமி கும்பிட வாங்கன்னா கூட வரல. அவர் கார்லேயே இருந்துட்டாருங்க. ஒரு மாதிரி அவருக்கு ஃபீவரிஷாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அண்ட் யாராவது புத்துக்கோயில் வந்திருக்கீங்களா? புத்து மாரியம்மன் சன்னதிக்கு வந்திருக்கீங்களா சொல்லுங்கள் எனக்கு. அவ்வளோ நல்லாயிருக்குங்க, பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க சாமியை கும்பிடும்போது. நான்லாம் 12th படிக்கும் போது டெய்லியும் பஸ் வந்து ஸ்கூல் பஸ்ஸு புத்துக்கோயிலில் தாங்க ஏறணும். ஸோ எவ்ரி டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே தலைக்கு குளிச்சுட்டு வந்து சாமி கும்பிட்டுட்டு பஸ் ஏறுவேங்க ஸ்கூலுக்கு நான். புத்துக்கோயிலில் எவ்வளோ டெவலப் ஆகிருக்கு பாருங்கள். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ப்ளஸ் ஆர்ஓ சிஸ்டம் இருக்குது. அதுவும் மதர்ஸ் ஃபீடெல்லாம் பண்ணுறதுக்கு ப்ளேஸே இருக்குங்க. எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாகிடுச்சுங்க, இவ்வளோ டெவலப் ஆகிடுச்சு ஏரியான்னு சொல்லிட்டு. டேடிக்கு கோல்டு அண்ட் ஃபீவரிஷாக இருக்கிறனால ராமநாயக்கன்பேட்டையில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தாங்க போகிற வழியில் அப்படியே பார்த்துட்டு போகணும். அவ்வளோ கேர் பண்ணுவாங்கங்க இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நான் ப்ரெக்னென்சிலலாம் இங்கே தாங்க வந்தேன் எவ்ரி மந்த்து. ஒரு ரிமைண்டருங்க, குழந்தை இருக்கிற வீட்டில் யாருக்காவது ஃபீவரோ ஜுரமோ வந்துச்சுன்னா உடனே போயிட்டு அது டேக் கேர் பண்ணுங்க, இல்லைனா ரொம்ப கஷ்டங்க. இந்த மாதிரி நிறைய விளாக்ஸ் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. பாய்.